Taste the Daily. திறனற்ற ஸ்டாலின் அரசு பொங்கல் பரிசு கொடுப்பதில் கூட பல்வேறு குளறுபடிகளை செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த வகையில் சென்னை சூளைமேட்டில் உள்ள ஒரு நியாய விலைக் கடையில் நடக்கும் குளறுபடிகள் குறித்த விவரங்களை களத்திலிருந்து நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கண்ணதாசன். பொங்கல் தொகுப்பை இந்த முறை திமுக அரசு சரியாக வழங்கவில்லை என்று அடித்தட்டு மக்கள் சார்பிலே பல்வேறு காணொலிகளை வெளியிட்டு வேதனையை தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக 2.20 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக சுமார் 250 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டது. நாம் தற்போது இருக்கக்கூடிய சென்னை மாநகரத்தினுடைய திருவல்லிக்கேணி கூட்டுறவு நியாய விலைக் கடைகளுடைய சங்கங்கள் சார்பாக இருக்கக்கூடிய காமராஜர் நகர் 1 DC 001 என்று சொல்லக்கூடிய நியாய விலைக் கடை முன்பாக இருக்கிறோம். இந்த கடையில் மொத்தமாக 1610 குடும்ப அட்டைதாரர்கள் இந்த கடையினுடைய வாடிக்கையாளர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பாக 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 கரும்பு, வேட்டி சேலை வழங்க வேண்டும். ஆனால் 1000 வேட்டிகள் மட்டுமே வந்திருக்கிறது, 800 சேலைகள் மட்டுமே வந்திருக்கிறது, 1140 கரும்புகள் மட்டுமே வந்திருக்கிறது. குறிப்பாக இதில் பார்க்கிற பொழுது 1610 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1140 கரும்புகள், 1000 வேட்டி, 800 புடவை மட்டும் வந்தால் எப்படி வாடிக்கையாளர்களுக்கு விநியோகம் செய்வது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. குறிப்பாக 25ஆம் தேதி இன்னும் 2 நாள் வரை பொங்கல் தொகுப்பு வழங்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது வரக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கரும்பு இல்லை. அதே நேரத்திலே குறிப்பாக வேட்டி சேலை இல்லாமல் அந்த டோக்கன்தாரர்களுக்கு இந்த பொங்கல் தொகுப்பு வழங்கப்படுகிறது. இதுதான் திமுக அரசினுடைய திராவிட மாடல் பொங்கல் தொகுப்பா என்று குடும்ப அட்டைதாரர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த கடையில் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு அதாவது 20 கிலோ அரிசி வழங்கினால் 10 கிலோ அரிசி மட்டுமே வழங்கிவிட்டு 20 கிலோ அரிசிக்கு எடை போடுவதாக ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே முன்வைக்கப்பட்டது. அதுபோன்று அந்த வழங்கப்பட்ட பில்லிற்கான ஆதாரங்கள் எல்லாம் நாம் ஏற்கனவே வெளியிட்டு சுட்டிக்காட்டியிருந்தோம். தற்பொழுது வழங்கக்கூடிய இந்த பொங்கல் தொகுப்பில் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்திருக்கிறது. 250 கோடி ரூபாய் ஒதுக்கிவிட்டு சாதாரணமாக 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 கரும்பு, 1 வேட்டி சேலை வழங்குவதில் கூட ஒரு நியாயமான முறையில் இவர்கள் நடத்தவில்லை என்றால் ஏற்கனவே வழங்கியது போல உளுத்து போன பருப்பு, அதே போன்று புழுத்து போன அரிசி, கருகிய கரும்பு, அதே போன்று பப்பாளி விதை மிளகு, புளியில் பல்லி என பல்வேறு குளறுபடிகள் நிறைந்ததன் காரணமாக திருத்தணியில் ஒரு இளைஞரே தற்கொலை செய்து கொண்ட ஒரு மிகப்பெரிய சோக நிகழ்வு நிகழ்ந்தது. அதை கேட்ட அவருடைய தந்தை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனால்தான் அந்த பொங்கல் தொகுப்பினுடைய அந்த பட்டியலை குறைத்து 3 பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 பொருட்கள் கூட இன்றைக்கு வழங்கப்படவில்லை என்பதுதான் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது. ஏற்கனவே பொங்கல் தொகுப்பில் அந்த பொங்கல் தொகுப்பிற்கான சிறப்பு நிதி பணம் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வேட்டி இல்லை, சேலை இல்லை, கரும்பு இல்லை, பிறகு எதற்கு இந்த பொங்கல் பரிசு என்கிற நிலையில்தான் இதுவரைக்கும் இந்த கடையை பொறுத்தளவிற்கு ஏறக்குறைய 302 பேர் இந்த பொங்கல் தொகுப்பை நிராகரித்திருக்கிறார்கள். கொடுக்கப்பட்ட டோக்கன்கள் மட்டும் வாங்கி வீசிவிட்டு இந்த கடைக்கே வரவில்லை என்றால் பொங்கல் தொகுப்பினுடைய அவலம் லட்சணம் எப்படி இருக்கிறது என்று நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனையோடு வெளிப்படுத்துகிறார்கள். குறிப்பாக இந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த DC 001 என்று சொல்லப்படுகிற இந்த கடையினுடைய நிலவரம் மட்டும் இவ்வளவு நிலையில் இருக்கிற போது தமிழகம் முழுவதும் எத்தனை அந்த ரேஷன் கடைகளில் என்னென்ன மாதிரியான குளறுபடிகள், அட்டூழியங்கள் அரங்கேறி இருக்கும் என்பதை நீங்களே எண்ணி பாருங்கள் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்கள், ரேஷன் கடையில் பொருட்களை பெறக்கூடிய வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. கண்ணதாசன். திறனற்ற ஸ்டாலின் அரசு பொங்கல் பரிசை கொடுப்பதில் கூட பல்வேறு குளறுபடிகளை செய்திருக்கிறது. களத்திலிருந்து நேரடியாக தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.